ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உள்ள கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை எடுத்துக்கொள்வோம். 1 பேதுருவின் நிருபம் 3ஆம் அதிகாரம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனம். நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீக்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கண்களை மூடி செபிப்போம். ஆமை 9ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போமா? 9ஆம் வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணுவோம். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். கண்களை மூடுவோம். தேவரீர், நீர் எங்களோடு கூட பேசும். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். ஆண்டவரே, ஒரு வார்த்தை எவ்வளவு உண்மையானது, உங்க வார்த்தை எவ்வளவு உண்மையானது, உடைய வார்த்தை எவ்வளவு உண்மையானது. அந்த வார்த்தைகளை சொல்லி நான் துதிக்கிறேன், அந்த வார்த்தைகளை சொல்லி நான் துதிக்கிறேன். கண்களை மூடுவோம். ஆண்டவரே, உங்க வார்த்தைகளை சொல்லி நான் துதிக்கிறேன். இதுவரையில் உதவின தேவனை உம்மை நான் நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன். ஓரகரதன ஸ்ரீகரதன. கண்களை மூடு. ஆண்டவரே, என்னோடு நீர் பேசணும், என்னோடு நீர் பேசணும், என்னோடு நீர் பேசணும், என்னோடு நீர் பேசணும், என்னோடு நீர் பேசணும். இந்த ஆண்டவரே 8வது மாதத்தில் நீர் எனக்கு வேண்டிய வார்த்தையை கொடுத்து, நீ என்னோடு கூட வார்த்தையை கொடுத்து, உடைய வார்த்தையினால் என்னோடு கூட பேசுவதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கருவினிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, உள்ளங்கையிலே என்னை வணைந்தவரே, தோளில் மேலே என்னை சுமப்பவரே, உள்ளங்கையிலே என்னை வணைந்தவரே, தோளில் மேலே என்னை சுமப்பவரே, கருவினிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, உள்ளம் கையிலே என்னை வணைந்தவரே, தோளில் மேலே என்னை சுமப்பவரே, உள்ளம் கையிலே என்னை வணைந்தவரே, தோளில் மேலே என்னை சுமப்பவரே, என் வாழ்வில் வைத்தவும் தீட்டங்களை நிறைவேற்றிட என்னை தேடி வந்தீர். சொல்வோம். என் வாழ்வில் வைத்தவும் தீட்டங்களை நிறைவேற்றிட என்னை தேடி வந்தீர். எபினேசராய் உடனிருந்தீர், ஏற்ற நேரத்தில் என்னை வெளிப்படுத்தினீர். எபினேசராய் நீர் உடனிருந்தீர், ஏற்ற நேரத்தில்
என்னை அழைத்தவரே, உம் உள்ளம் கையிலே என்னை வணைந்தவரே, உம் தோளில் மேலே என்னை சுமப்பவரே, உள்ளம் கையிலே என்னை வணைந்தவரே, தோளில் மேலே என்னை சுமப்பவரே. என் வாழ்க்கையில் வைத்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு பேசும், நீ மட்டுமே பேசும், ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டும் வாசிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் பிற்பகுதி. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து, நல்லா பாருங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, நீங்கள் பக்கத்துல சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நல்ல பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க, நல்ல கைப்பிடிச்சு, தூங்குறவங்க நல்ல ஒரு இடிச்சு கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? சொல்லுங்க, நான் சொல்ற சொல்லுங்க, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நான் சொல்றத சொல்லுங்கம்மா, உங்க கதையை கேட்கலாமா? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? தூங்க வரல, கனவு காண வரல, கதை பேச வரல, கர்த்தரோட பேச போறாரு. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். தோத்திரம், அல்லேலூயா. இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். நமக்கு ஒரு பழக்கம் உண்டு, நமக்கு யாராச்சும் ஏதாவது செஞ்சா நம்ம பதில் கொடுப்போம், அப்படிதானே? ஹலோ, என்ன பதில் கொடுப்போம்? நமக்கு யாராவது ஒரு காரியம் செய்தா பதில் கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? நல்லா வச்சு செய்வோம் பாஸ்டர். எனக்குன்னு ஒரு வாய்ப்பு வந்து வாய்ப்பு மிஸ் பண்ணுவோம்னா, ஏன்னா ஒரு பழமொழி சொல்ற, யானைக்கும் நல்லா தெரியுது, யானைக்கும் அப்படின்னா என்ன? ஒரு நாள் நீயும் விழுந்து போவப்பா, அப்பா நான் பார்த்துக்கிறேன். வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக, உனக்கு ஒருவர் தீமை செய்தால் நானும் தீமை செய்வேன், ஒருவன் உன்னை மிதித்தால் நானும் மிதிப்பேன், அப்படிதானே? அதான் நம்ம கலாச்சாரம். ஆமென். நம்ம கலாச்சாரம் என்னங்க? இன்னார் செய்தாரே, அப்புறம் அப்புறம் என்ன? உனக்கு தீமை செய்தால் நன்மை செய்ய பழகுங்க. தோத்திரம், அல்லேலூயா. ஏன்னா இதுதான் கிறிஸ்தவம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உன் சத்துருவை விரோதியுங்கள், இல்லையா? என் பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு, இல்லையா? உன் சத்துருவை சிநேகிகள். என்னது? ஏன்னா பாஸ்டர் பாட்டு நடத்துறாங்க இல்லையா? அன்பு கூறுவே. பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா இன்னைக்கு சிக்கன் கிடைக்காது, சிக்கன் வேகாது இயேசுவின் நாமத்தினால. கவனிங்க. அப்ப இயேசுவை சொல்லுவோம், இயேசப்பா அன்பு கூறுவே, அன்பு கூறு. என்ன அன்பு கூறு? உன்னை நேசிக்கிறது போல. சத்தமா சொல்லுங்க, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. இயேசப்பாவை நேசிக்கிறீங்களா? எவ்வளவு நேசிக்கிறீங்க? நான் இவ்வளவா நேசிக்கிறேன் பாஸ்டர். அல்ல அல்ல குறையாத அன்பு. ஆமென். எவ்வளவு இயேசுப்பா நான் எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா? எஸ், நம்புறேன். அப்ப நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னா உன் சத்துருவையும் நேசித்து பழகணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ரட்சிப்பு என்பது என்ன? சபையில வந்து தலையில துண்டை போட்டுக்கிட்டு, இல்ல பொட்டு வைக்காம, பூ வைக்காம, நகை போடாம, பரிதாம வந்து ஆண்டவரே நான் மனம் மாறிட்டேன்னு சொல்லி வேஷம் போடுவது அல்ல. ஆமென்.
ஆமென். உன் ரட்சிப்புக்கு எது தடையா இருக்கு? நீங்க ஆலயத்துக்கு வருது எது தடையா இருக்கு? ஏன்னா நம்ம கிராமத்தில் இருக்கிறோம் இல்லையா? இப்போ கிராமத்தில் இருக்கும்போது நம்ம எப்படி பார்ப்பாங்க? மேலைங்களையும் பார்ப்பாங்க இல்லையா? அப்போ தலையில் என்னது பொட்டு வைக்காம, பூ வைக்காம, நகை போடாம, ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்து உன்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க? நீதிமானா. அப்படியா? என்ன சொல்லுவாங்க? அட சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க? சொல்லுவாங்கல்ல, அவங்க பார்க்குற பார்வை இருக்கும் தெரியுமா? நான் சொல்லுகிறேன், நீ அப்படி இருப்பது நான் தவறுன்னு சொல்லல, இதுவல்ல லைஃப். புரியுங்களா? ஆண்டவர் வெளித்தோற்றத்தை பார்க்கவில்லை, ஆண்டவர் பார்க்கிறது உள்ளான வாழ்க்கையை பார்க்கிறார். உங்க உள்ளான வாழ்க்கை ஒரு மறுரூபத்தின் அனுபவம் என்னைக்கு அடைறீங்களோ உள்ள இருக்கிறது தான் சொல்லுங்க, உள்ள இருக்கிறதா வெளியே வரும். அப்படிதானே? சட்டியில் இருந்தாதான் ஆப்பிள் வருமா? தட்டுல வரும். உள்ள உங்க வாழ்க்கையில மறுரூபம் ஆயிருந்தாதான் ஆமே இந்த உலகத்தின் காரியம் எனக்கு வேண்டாண்டவரே, ஆடம்பரங்கள் வேண்டாண்டவரே. ஆமே, நான் எதை அதிகமா நேசிக்கிறேனோ அதை வெறுப்பதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆமே, நான் எதை அதிகமா நேசிக்கிறேன்? பொன் பொருள் வேண்டாம், இயேசு போதும். மண்ணாசை வேண்டாம், இயேசு போதும். லோகமே வேண்டாம், இயேசு போதும். இந்த உலகம் என்னை எது அதிகமா நேசிக்குதோ அதை விட்டு இயேசுவை பின்பற்றுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று புரிஞ்சுக்குங்க, நீங்க பொட்டு வைக்காம இருக்குது, பூ வைக்காம இருக்குது, இதுதான் நீங்க நினைக்கிறீங்க. இல்லை, இதை விட ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் உள்ளான வாழ்க்கை மனமாற்றம் அடையணும். வேதம் சொல்லுகிறது, நீ தீமைக்கு தீமையை சரி கட்டாமலும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரி கட்டாமலும் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் எதை வெளிப்படுத்தணும்? ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தணும். கர்த்தருனை எதற்கு அழைத்திருக்கிறார்? ஆசீர்வாதத்துக்காக அழைச்சிருக்கிறாரு, நன்மை செய்வதற்கு அழைத்திருக்கிறாரு. அதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்குள் வந்தாலே உங்க வாழ்க்கை மறுரூபமாக. தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் ஆவியான கொடுக்கும்போது நான் சற்று யோசிக்க ஆரம்பித்தேன். அப்ப ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை, உன்னிடத்திலிருந்து எது வரணும்? உன்னிடத்திலிருந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி சொல்லுங்க. நீங்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி, நீங்கள் நன்மையானதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி, தேவனுடைய திட்டங்களை நிறைவேறும்படி நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க. இதற்காக தான் தேவன் உங்களை முன்குறித்து அழைத்து ஆலயத்துக்கு கொண்டு வந்ததுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கணும் என்றுதான் பவுல் நமக்கு புத்தி சொல்லுகிறார். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கீங்க. அப்படின்னா தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? தேவன் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? சொல்லுங்கம்மா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? ஆசீர்வதிக்கலையா? கைய காணமே. எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு? எவ்வளோ? நெல்லிக்காய் சைஸா? எலுமிச்சம்பழம் சைஸா? இல்ல. அப்புறம் என்ன? ஆப்பிள் சைஸா? இல்ல இல்ல. பலாப்பழம் சைஸா? இல்ல இல்ல. எந்த அளவு? அப்படியா? எங்க இருக்கு? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. எஸ். நான் எப்படி தெரிஞ்சுக்க? என்ன பாஸ்டர், என்ன கிறிஸ்துமஸ் பார்க்க மாட்டீங்களா? நியூ இயருக்கு பார்க்க மாட்டீங்களா? எவ்வளவு அழகா பட்டுப்புடவை வாங்கி
நல்லா கலரிங் பண்ணி நல்லா கோட்டிங் பண்ணி எவ்வளோ அழகாக வரேன் அதிலே தெரியாதுண்ணா. எஸ், நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா இருக்க தான் பிரயாசப்படுறோம். தோத்திரம், அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஆசீர்வாதத்துக்குரியவர்கள் என்று எதை தெரிந்து கொள்ள மல்கியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறத வாசியுங்கள். மல்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் ஒருவனை அல்லவோ படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருக்குது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? நல்ல கவனிங்க, சேர்த்து சொல்லுங்க. ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படியாகத்தானே. சொல்லுங்க, ஏன் தேவன் படைத்தார்? ஏன் தேவன் ஒருவனை படைத்தார்? அவனிடத்தில் எதை புறப்படணும்? ஒரு ஆசீர்வாதத்தின் சந்ததி புறப்படணும். சத்தமா சொல்லுங்க. தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், என் நிமித்தம் என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், என் நிமித்தம் என் மனைவி ஆசீர்வதிக்கப்படணும். தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், என் நிமித்தம் என் வீட்டார் ஆசீர்வதிக்கப்படணும். தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறார், என் நிமித்தம் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஒரு யோசேப்பு அடிமையாக எகிப்து தேசத்துக்கு போனான். ஆனா வசனம் சொல்லுகிறது, ஒரு யோசேப்பின் நிமித்தம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. ஒரு யோசேப்பு, ஒரு மனுஷனை வைத்து கர்த்தர் எகிப்து தேசம் முழுமையும், சத்தமா சொல்லுங்க, ஆசீர்வதிச்சார். எப்ப ஆசீர்வதிச்சாரு? பஞ்ச காலத்தில். தேசத்தில் வறட்சி, தேசத்துல தண்ணி இல்லை, தேசத்துல ஆகாரம் இல்லை, தேசத்துல வாழ்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு மனுஷனை வைத்து அந்த எகிப்து தேசத்து முழுவதையும் கர்த்தர் போஷித்தார் என்றால் இதுதான் உன்னிடத்தில் உள்ள ஆசீர்வாதம். சொல்லுங்க, சொல்லுங்க. அப்போ யோசேப்பின் இடத்தில் இருந்த ஆசீர்வாதம் என்ன? யோசேப்பின் இடத்தில் இந்த ஆசீர்வாதம் வெளிப்படுவதற்கு ரகசியம் என்ன? வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, யோசேப்பு கர்த்தர் முன்பதாய் வைத்தார். முன்பதாய் இருப்பதை யோசேப்பு அறிக்கை செய்து கொண்டே இருந்தார். எனக்கு முன்னாடி என் தேவன் இருக்கிறார், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், 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 இருக்கிறார் என்பதை அவன் அறிக்கை செய்ய 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 அந்த விசுவாசம் தான் அவனை ஆசீர்வாதத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்தினது. கவனிக்கிறீங்களா? எத்தனை புரியுது? எத்தனை புரியுது? இன்னைக்கு எத்தனை வருஷம் நான் மட்டும் ஆலயத்துக்கு வரேன்? உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தீரையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. சுகந்த வாசனை, வாசனை கூடியது. ஒரு சாம்பிராணி போட்டா அந்த இடம் வாசனையா இருக்கா? ஒரு சென்ட் அடிச்சா வாசனையா இருக்கா? அந்த இடம் முழுவதும் வாசனையா இருக்கா? உனக்குள் இயேசு இருக்கிறார்னா உன் வீடு முழுவதும் ரட்சிக்கப்படும். உனக்குள் அந்த ஆண்டவர் வெளிப்படுவார் என்றால் நீங்கள் சொல்ல வேண்டாம், நீங்கள் அறிந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆமென். சொல்லுங்களேன். உங்களுக்கு அந்த நறுமணம் இருந்த ஒரு பழமொழி இருக்கு, பூவோடு சேர்ந்து, அதான் சத்தமா சொல்ல, பூவோடு சேர்ந்து எந்த நாறு? தேங்காய் நாரா? வாழை நார். ஏன் வாழை நார்? ஏன் வாழை நாருக்கு சொன்னாங்க? அதில் தான் பூ கட்ட முடியுமா? ஏன்னா அந்த நாருக்கு மனம் இல்லை, நாருக்கு வாசனை இல்லை. ஆனா அந்த பூவோடு சேர்ந்த நாரும் சேரும்போது அதோடு அது வாசனை கொடுக்கும். ஆமென். நான் நல்லவன் இல்லை பாஸ்டர். ஆமா,
நான் பாவி, ஆமா. ஐயோ நான் துன்மை, ஆமா. உனக்குள் நீதிமானாய் உன்னை நடத்துகிற தேவன் உனக்குள் இருப்பாரானால் நீ மாற வேண்டாம், அவர் மாத்திடுவார். ஆமென், ஆமென். நீ ஒண்ணு பண்ண வேண்டாம். உனக்குள் ஆண்டவர் இருக்கிறார் என்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொன்னா போதும், உனக்குள் இருக்கிற ஆண்டவர் நாற்றமாய் இருக்கிற உன்னை வாசனையாய் மாற்ற அவரால் கூடும். சொல்லுங்க. ஒருவனை மனம் திரும்புன்னு சொல்ல வேண்டாம், நீ அது எதுவும் சொல்ல வேண்டாம். உனக்குள் இருக்கிற வாசனை அவர்களை மாற்ற செய்யும். ஏன்னா வேதத்தில் வசனம் இருக்கு, மனைவிகளே, அப்புறம் அதான் தெரியுது, அதுக்கு மேல தெரிய மாட்டேது பாஸ்டர். மனைவிகளே உங்க சொந்த புருஷன், ஓகே. அதுக்கப்புறமா அதுக்கு மாட்டே நீங்க சொல்லிடுங்க பாஸ்டர். ஆமே. ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் நடக்கையின் மூலமாய், அப்படின்னா உங்கள் நடக்கையின் மூலமாய் நீங்கள் உங்கள் புருஷனை, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க வீட்டில் கணவர் இருக்காரா? சொல்லுங்க. என் நடக்கையின் மூலமாய். வராத வார்த்தை வராது. சொல்லுங்க, சொல்லுங்க. சிரிக்கிறீங்க. அப்ப இதுக்கு தான் பேசணும்னு நினைக்கிறேன். தோத்தனாலே லூயா. அப்போ உங்கள் நடக்கையின் மூலமாய், சொல்லுங்க, என் நடக்கையின் மூலமாய், என் பேச்சின் மூலமாய், என் சண்டையின் மூலமாய் என் புருஷனை ஆதாயம் பண்ண கூடுமோ? சொல்லுங்க. ஐயா, என் கணவருக்காக நான் இரவு பகல செபிக்கிறேன், சரி. உபவாசம் இருக்கிற, சரி. ஓ கதர், ஓகே, எல்லாம் சரிதான்ப்பா. நீ செபிக்கிறனால வீட்டுக்காரர் மாற மாட்டாரு. நீங்க உபவாசம் இருக்கிற வீட்டுக்காரர் மாற மாட்டாரு. எதுல மாறுவாரு? எதுல மாறுவாரு? உன்னுடைய நடக்காய். அப்படின்னா என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில் கலந்திருக்கீங்க அன்பினாவியானவரே. சொல்லுங்க. எனக்குள் இருக்கிற ஆண்டவர் எனக்குள் கலந்திருக்கிறாருன்னா நான் இப்படிதான் பாடுவேன். தோத்தனா அல்லேலூயா. நீங்க உங்க கணவரை நேசிக்கிறீங்களா? மனைவிமாரே, எத்தனை உங்க கணவரை லவ் பண்றீங்க? பாஸ்டர், இப்பதான் அடி வாங்கிட்டு வந்தேன், இப்ப பார்த்து என் கணவரை லவ் பண்றீங்களே சொல்றீங்களே. ஆமென். கல்லானாலும் சொல்லுங்க, அடுத்த ஜென்மம் இருந்தா மாத்திக்கலாம். இந்த ஜென்மம் அவர்தான் உன் கணவர். தோத்தன அல்லேலூயா, அல்லேலூயா. அடிச்சாலும் மிதிச்சாலும் அவர்தான் என் ஹஸ்பண்ட், அவர்தான் என் வைஃப். தோத்தன அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்ப வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், அப்ப ஆண்டவர் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் உங்கள் நடக்கையிலே மாதிரியாய் நடப்பீர்களால் நீங்கள் ஆசீர்வாதத்துக்குரியவளாய் இருப்பீங்க. ஆமென். அப்ப தேவன் எதை சொல்லுகிறார்? தேவன் ஒருவனை அல்லவோ படைத்தார், தேவ பக்தியுள்ள, சொல்லுங்க, தேவ பக்தியுள்ள, தேவ பக்தியுள்ள பிள்ளையை பெரும்படியாக கர்த்தர் என தெரிந்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை கர்த்தருக்கு பயந்து நடக்கணும்னா இப்போ நான் கர்த்தருக்கேற்ற பயத்தோடு பக்தியோடு நான் நடக்கணும். என் பிள்ளை கர்த்தரை அறியறனா நான் தேவனை அறிந்தவனா இருக்கணும். என் பிள்ளை இயேசுவுக்கு சாட்சி கொடுக்கணும்னா நான் சாட்சியா இருக்கணும். என் பிள்ளை ஆண்டவருக்கு எழும்பணும்னா நான் எழும்ப ஆரம்பிக்கணும். நான் எழும்பாத பட்சத்தில், நான் மாறாத பட்சத்தில் நீங்க எதிர்பார்ப்பது நிறைவேறாது. அதான் சொன்ன, சட்டில் இருந்தாதான் உங்ககிட்ட என்ன இருக்குங்க? நாற்றமாக இருந்த என்னை வாசனையாய் மாற்றினீரே. ஆமென். நாத்தமாய் இருந்த என்ன
வாசனையாக மாற்றின தெய்வம் எவ்வளவு நல்லவர். தோத்திரம். அல்லேலூயா. நான் செய்திக்கு வருகிறேன். ஆமென். அப்போ தேவன் இந்த மாசத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நீங்கள் யார் ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள், உன் நிமித்தம் உன் வீட்டில் உள்ளவர்கள் நீங்கள் கனி கொடுக்கிற. சங்கீதம் 128 நினைக்கிறேன். வாசிக்கிற வசனத்தை. மனைவி உன் வீட்டோரங்களில், சத்தமா சொல்லுங்களேன், யாரு? எத்தனை வசனமா? மனைவி. சத்தமா சொல்லுங்க, நீங்க யாரு? மனைவி மாறே, பெண்களே, நீங்க யாரு? சத்தம் வர மாட்டேதுங்க. நீங்க யாரு? வீட்டில் உங்க வீட்டுக்காரர் பார்த்து சொல்லுங்க, நான் யார் தெரியுமா? பாசம் சொன்னாருன்னு. எங்க பாசம் சொன்னாரு, நான் யாரு தெரியுமா? கனி தருகிற திராட்சை, கனி கொடுக்கிறவள், கனி கொடுக்கிறவ, கனி கொடுக்கிறவ. உங்க வீட்டில் உங்க வீட்டுக்கார சொல்லுங்க, எப்பா நீ என்ன அசட்டா பண்ண, பரியாசம் பண்ண, ஏழை நீ பண்ணிட்டு போ, ஆனா என் ஆண்டவர் என்னை யாரை வச்சிருக்கா தெரியுமா? கனி கொடுக்கிறவளாய் கத்த வச்சிருக்கிறாரு. நான் கனி கொடுப்பேன், கனி கொடுப்பேன், தப்பாமல் கனி கொடுப்பேன். ஆமென், ஆமென். தேவன் விரும்புகிற கனியை நான் கொடுப்பேன். தேவன் எதிர்பார்க்கிற கனியை கொடுப்பேன். தேவன் எதிர்பார்க்கிற கனியை கொடுத்து தேவனை சந்தோஷப்படுத்துவேன். தேவ பிள்ளையே, இந்த காலையில் ஆண்டவனை உணர்த்துற விஷயம், நீங்கள் ஆசீர்வாதத்திற்கென்று சொல்லுங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. மனத்தில் வச்சுக்கோங்க. நீங்க யாரு? நீங்க சாபத்தைய, சரி நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன். என்னைக்காவது அவங்க அம்மா அப்பா பார்த்து ஏன் என்ன பெத்தன்னு கேட்டிருக்கீங்களா? டெய்லி கேட்குறீங்களா? ஏன் தான் பெத்தையோ இல்லையா கேட்பாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்ல தெரியுமா? உடனே ஏசாயா 45:10 எடுத்து உங்களை சொல்லணும். வாசிங்க. உங்களை பார்த்து உங்க பிள்ளைங்க கேட்டாங்கன்னா அவ காதை பிடிச்சிட்டு சொல்லுங்க, ஏசாயா 45:10 சொல்லுங்க. தகப்பனை நோக்கி ஏன் ஜெனிப்பித்தாய் என்றும் ஹலோ ஹலோ, நான் சொல்லலைங்க. நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் நீடித்த நாளா இருப்பதற்கு என்ன? நீங்க நீடித்த நாளா நல்லா இருக்கிறதுக்கு என்ன ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு? தாயையும் மிதிக்கணும். என்ன பண்ணுமா? என்ன பண்ணுமா? சத்தமா சொல்ல, காது கேட்கல. என்ன கண்ணம் பண்ணணும்? நல்லா பார்த்துக்கணும், அன்பா இருக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும், அவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும், மன்னிக்கணும், மதிக்கணும், கீழ்படியணும். நான் சொல்றது நீங்க என்ன செய்வீங்க அதை சொல்லுங்க. அப்படியா? அப்படியா? நான் திரும்ப சொல்றேன், நீங்கள் ஆசீர்வாதத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஆசீர்வாதம் எங்க வருது தெரியுமா? சின்ன சின்ன விஷயத்துல தான் துவங்குது. தோத்திரம். அல்லேலூயா. சின்ன விஷயம்தான், அதுல தான் துவங்குது. என்ன? நீ நீடித்த நாளாய் நல்லா இருக்கணும்னா உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உங்க வாயிலிருந்து ஏன் பெத்தன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவங்க தலையிலே 2 கொட்டுவாரு. ஆமென். உன்னை ஏன் இந்த உங்க அம்மாவுக்கு பிள்ளையா பறக்க வச்சேன் தெரியுமா? இப்படி கேள்வி கேட்கல. உன் நிமித்தம் உன் வீட்டை ஆசீர்வதிப்பதற்காக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். சரி, இந்த வார்த்தை நீங்க பிடித்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் செய்திக்கு வருகிறேன். அப்போ ஆண்டவனுக்கு சொல்லிக் கொடுத்த காரியம், உன்னிடத்தில் இருந்து என்ன புறப்படணும்? ஆசீர்வாதம். சொல்லுங்க, என்னிடத்தில் இருந்து என்ன புறப்படணும்? ஆசீர்வாதம் புறப்படணும். அப்போ இந்த ஆசீர்வாதம்
பிறருக்கு நான் கொடுக்கத்தக்கதாய் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீயோ கடன். எத்தனை பேர் கடன் வாங்குறீங்க? சொல்லுங்க. கடன் பாஸ்டர் நான் அடைச்சிடுவேன் பாஸ்டர், இஎம்ஐ அடைச்சிடுவேன், என்ன வேணா அடைச்சிடுவேன் பாஸ்டர். நான் சொல்றேன், இஎம்ஐல வர்றது ஆசீர்வாதம் அல்ல. ஆசீர்வாதம் எங்க வருது தெரியுமா? சொல்லுங்க, ஆசீர்வாதம் எங்க வருது? உன் கையின் பிரயாசத்தில். ஆமா பாஸ்டர், நான் தான் வாங்குற கடையை சம்பளத்தை தான் நான் அடைக்கிறேன் பாஸ்டர். நான் சொல்றேன், நீங்க ஒரு மாசம் இஎம்ஐ கட்டல, என்ன வரும்? நான் சொல்றேங்க, தயவுசெய்து சொல்றேன், விசுவாசிய கடன்ல மட்டும் போய் நிக்காதீங்க. கடன் சாபம். கடன் ஒரு காலத்துல சாபத்துல இருந்து என்னை விடுவிச்சாரு, அப்படிதானே? சாபத்திலிருந்து விடுவிச்சாரு. ஆனா இன்னைக்கு சம்பளத்துக்கு மேல வட்டி கட்டுறோமா இல்லையா? வருமானத்துக்கு மேல வெளியே போகுது. ஏன்? சாபம் உன் ஆசீர்வாதத்தை உறிஞ்சிடும். நல்லா கவனிங்க. உனக்கு ஒரு காரியம் வேணுமா? பொறுமையா காத்துரு. வசனம் சொல்லு, ஏற்ற காலம் வர வரைக்கும் அவருடைய கரத்தில் கீழே அடங்கி இருக்கணும். உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா பொறுமையா காத்திருக்கணும். அது நிறைய பதில் கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். ஏன் அன்னைக்கு வாங்கிட்டு ஒவ்வொரு மாசம் அழுகிறியே, ஆண்டவரே கடனை மாத்துங்க. நானா கடன் வாங்க சொன்னேன், இந்த கடனை நானா வாங்க சொன்னேன். நான் சொல்லாதப்போ ஆண்டவர் சொல்லாததை நான் செய்வேன். என் வாழ்க்கையில பிரச்சனை வரதான் செய்யும். கவனிக்கிறீங்களா? இப்ப கேளுங்க, என்னை மன்னிங்க ஆண்டவரே, இதோடு என் கடன் முடியட்டும், இனி செத்தாலும் நான் கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரே. நீங்க வாங்க மாட்டீங்கம்மா, உங்க பேரை வச்சு வாங்குவாங்கம்மா. தோத்தனா லேலுயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, கடனில் போயிடக்கூடாது ஆண்டவரே. கடன் என் சமாதானத்தை கெடுத்துடும் ஆண்டவரே. கடை என் சந்தோஷத்தை கெடுத்துடும் ஆண்டவரே. கடை என் நிம்மதியை கெடுத்துடும் ஆண்டவரே. நான் பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்ல கடன். ஏன்னா பாஸ்டம்மா சொல்லுவாங்க, நான் மீன் வாங்க போவேன், பாஸ்டம்மா 100 ரூபா தான் மீன் கேட்பாங்க, நான் 150 ரூபா வாங்கிடுவேன். ஆமே காசு அப்போ பாஸ்டம்மா சொல்லுவாங்க, கட்டம் வாங்கி தான் மீனை தின்ன சொல்லணுமான்னு கேட்பாங்க. ஆமென், ஆமென். கொடுத்து முதல்ல கடுத்துட்டு வா, இந்த மீன் செரிக்கணும்னா நீ 50 ரூபா கொடுத்தா தான் மீன் செரிக்கணுவாங்க. ஏன் தெரியுமா? இதை நாங்கள் நல்லா உணர்ந்துருக்கிறோம். நம்ம என்ன அப்புறம் தான் நான் வாங்கிறேன்ல, மீன் வாங்கி ஏன் போட்டுறோம்ல. நான் சொல்றேன், கர்த்தர் என் பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கொடுக்கிற வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் ரசம் தான், நான் ரசத்துக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, தொட்டுக்க ஊறுகாய் ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த ஊறுகாவை கத்த சிக்கனா மாற்றுவாருங்க தயவுசெய்து. ஏன்னா ஆசீர்வாதம் எங்க போகுது தெரியுமா? சின்ன சின்ன விஷயத்தில் தான் வெளியே போகுது. நீங்கள் ஆசீர்வாதத்தை பிறருக்கு கொடுக்கத்தக்கதாய் மாறுங்க. உன்னுக்குள் இருக்கிற அபிஷேகத்தை சாதாரண நினைச்சிடாதீங்க. ஆமென். உங்களுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார், சும்மா சாதாரண நினைச்சிடாதீங்க. நீங்க ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். ஆமென். ஏன்னா பிசாசின் தந்திரம் என்ன தெரியுமா? பிசாசு ஒருவனை ஏமாத்துறன்னா எப்படி ஏமாத்துவான்? பிசாசு ஒருவனை ஏமாத்துன எப்படி ஏமாத்துவான்? ஆசையை காண்பிப்பான். என்ன ஆசையை காண்பிப்பான்? நீங்க ஒரு பொருள் மேல ஆசைப்படுறீங்கன்னா அதுதான் போன்ல நிற்கும். ஆமென்.
ஏன்னா பாஸ்டமா செல் இருக்கு, அது நெட்டு ஆன் பண்ணால் கரெக்டாக 15 நிமிஷம் தான் அது ஓப்பனே ஆகும். ஆமென். அது சுத்து 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 அது கீழே வந்து டிஸ்பிளே போயிடுச்சு. அப்புறம் சொன்னேன், அப்பா உனக்கு செல்லு வாங்கி தரேன், கத்தர் கொடுக்குற வரைக்கும் எனக்கு வேண்டாம், இந்த ஓட்டையே போதும். தோத்துறேன். அல்லேலூயா. சரி விட்டா அன்னிலேருந்து என் செல்லை பார்த்தா ஒரே என்னது விவோ ஃபோனாக ஆடாக வருது. ஆமென். அவன் பாஸ்டர் மாட்ட சொன்னேன், அப்பா 10 ரூபா. ஆமென். கத்தர் கொடுக்குற வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். தோத்துறேன். அல்லேலூயா. ஆசை, நம்ம எது ஆசைப்படுறோமோ பிசாசு அழகாக கண்மனை கொண்டு வந்து அதை வாங்கிறதுக்கான தூண்டுதல் கொடுப்பான். பாரு, 10,000 ரூபாய்க்கு விவோ ஃபோன் கிடைக்குது பாருங்க, எவ்வளோ அழகா கேமரா, அப்படியே ஆசையை கொடுத்து 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 என்ன பண்ணுவான், உன்னை தூண்டுவான். பிசாசு அப்படி தான் தந்திரம் போடணும். ஏன்னா வசனத்தில் பிசாசு யார் தெரியுமா? அப்ப தந்திரம் உள்ளவன். ஒரு காரியத்தை உங்களுக்கு ஆசையை தூண்டுறானா, வசனம் சொல்ல இச்சையானது கர்ப்பம் தரித்து அதை பாவத்தை பிறப்பிக்கும். ஒரு காரியத்தை நான் இச்சிக்கும் போது, ஒரு காரியத்தை அது அடையணும் எண்ணும் போது அதை நான் அடையிற வரைக்கும் அது என் மனசுல, எண்ணத்துல, என் பார்வையிலும் சிந்தனை வந்துகிட்டே 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 நான் விழுந்து போகிற வரைக்கும் அது என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். இதான் யாருடைய வேலை? ஏன்? பிசாசுக்கு தெரியும் நீ யாருன்ட்டு. சொல்லுங்க, பிசாசுக்கு நீ யாருன்னு தெரியுமா? யாரு? தேவனுடைய பிள்ளைன்னு தெரியும். ஓகே. ரெண்டாவது, நீ யாரு? ஆசீர்வாதத்திற்கென்று நீ அடைக்கப்பட்டிருக்கிறாய். உன்னிடத்திலிருந்து ஆசீர்வாதம் புறப்படும். உன் பிள்ளைகள் உன் பிள்ளைகள் பிள்ளைகள் வாழ்வை காண்பார்கள் என்று பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உன் அடி வயிற்றுல கைய வைக்கிறான், உன் அஸ்திபாரத்திலே கைய வைக்கிறான். நீங்கள் விசுவாசத்துல வளரக்கூடாதபடி, தேவனை கேட்ட கனியை கொடுக்க கூடாதபடி அவன் தந்திரமாய் 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 வந்து உன் காதல பேசுவான். பேசுறான் உன் காதல. ஹலோ, உன் காதல பிசாசு பேசுறானா? அமைதியா இருக்கீங்க. நான் எப்படி பாஸ்டர் காட்டி கொடுப்பேன்? எப்படி என் ஃப்ரெண்டை காட்டி கொடுப்பேனா? என் ஃப்ரெண்டை காட்டி கொடுப்பானா? இல்ல இல்ல, நான் காட்டி கொடுக்க மாட்டேன். கவனிங்க, பிசாசும் காதல பேசுறானா? பேசுறானா? எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறானா? ஈர பேனாக்குறானா? பேனை ஒரு விஷயத்தை பெருசா ஊதி பெருசாக்குறானா? உன்னை கோபப்பட வைக்கிறானா? உனக்குள் எரிச்சலை கொண்டு வரானா? உனக்குள் பகையை கொண்டு வரானா? உனக்குள் விரோதம் கொண்டு வரானா? உனக்குள் கசப்பை கொண்டு வரானா? எஸ். அப்ப பிசாசு உன் உறவை துண்டிப்பதற்கு அவன் தந்திரமான காரியம் செய்கிறான். சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். பிசாசு என்ன சொல்றான்? ஆமென். இன்னைக்கு நமக்குள் அநேக விஷயம் இருக்கு. ஈகோ. ஈகோ என்னது? நீ பெருசா நான் பெருசா? சொல்லுங்க, நீ பெருசா நான் பெருசா? நீ பெருசா நான் பெருசா? பக்கத்துல சொல்லுங்களேன். இதுக்கு அதான் தலைப்பு, வாலிபர் அதான் வச்சிருக்கேன். தோத்திரம். அல்லேலூயா. நீ பெருசா நான் பெருசா? பக்கத்துல சொல்லுங்கம்மா. நீ பெருசா நான் பெருசா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். கேளு, பதில சொல்லுங்க. நீ பெருசா நான் பெருசா? வரைய பார்த்துக்கலாம். வெளியே வா, சர்ச்சை விட்டு வெளியே வா, பார்த்துக்க. நீயா நானா? இது பிசாசு கொடுக்கிற தந்திரம். நீங்கள் வேரூன்றி வளர்ந்து கனி. ஏன்னா ஒரு மரத்துல கனி கொடுக்கணும், வேறு நல்லா வளரணும்.
வேறு நல்லா வளரலன்னா கனி கொடுக்காது. வேறு நல்லா வளரலன்னா அது சீக்கிரம் பட்டு போயிடும். அப்போ உங்கள் அஸ்திபாரம் சரியில்லைன்னா நீங்கள் கனி கொடுக்கிற திராட்சை கொடியை போல் இருக்க மாட்டீங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் நாம் செய்கிற தவறு ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம் என்று ஆவியான உணர்த்துகிறார் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஈகோ இருக்குன்னு சொன்னா அந்த ஈயத்துக்கு குப்பையில போட்டுங்க, போங்க, முன்னேறுங்க. உங்க முன்னேற்றத்துக்கு தடையாய் இருக்கிற ஈகோனா அந்த ஈய கழட்டி விடுங்க, முன்னேறிப்போ, முன்னேறிப்போ. உனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிறைவா வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வாதத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க என்பதை அறிந்து உணர்ந்து ஓடுங்க. ஆமென். சரி, இப்போ நம்ம சர்ச்சுக்கு வந்தாச்சு, ஆண்டவர் ஆராதிக்க வந்தாச்சு. ஆராதிக்க வந்துட்ட பிறகு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், சரி 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 நம்ம கொஞ்சம் பாத யாத்திரை போலாமா, கொஞ்சம் அந்த நாகப்பட்டினம் பக்கம் கொஞ்சம் போலாமா, கொஞ்சம் இந்த பக்கம் போலாமா. யார் பேசுவா? பிசாசு பேசுவான். போலாமே, போலாம், வண்டி படி போலாம். நல்லவனிங்க, சத்தியத்தை அறிஞ்சிருக்கிற நீங்க சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ஆமென். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம், நான் கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். எனக்காக மரிச்சது இயேசு மட்டும்தான், எனக்காக ரத்தம் சிந்தினது இயேசு மட்டும்தான், எனக்காக உயிரோடு எழுந்தது இயேசு மட்டும்தான், என்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறது இயேசு மட்டும்தான், அவரே அல்லாமல். சொல்லுங்க, உன்னை ரட்சித்தது யாருங்க? உன்னை சுகமாக்குறது யாருங்க? உன் கண்ணீரை தொடச்சது யாருங்க? இயேசுவை. இயேசுவை விட்டுட்டு ஊர் பேச்சை கேட்டு போனீங்கன்னா உருப்படவே மாட்டீங்க. இந்த வார்த்தை யூஸ் பண்ற மன்னிச்சுக்குங்க. இன்னைக்கு ஆசீர்வாதம் இழந்து, ஏன் தெரியுமா? நான் கடந்த வேதத்தை வாசிக்கும் ஒரு வார்த்தை மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. எரேமியா 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. எரேமியா திருக்கு தரிசனம் போது எல்லாம் சேர்ந்து வாசிக்குங்க. எரேமியா இல்ல, எல்லாம் சேர்ந்து வாசிக்கணும். எரேமியா 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். இருமா, போடுப்பா. எரேமியா 2:26. ஓகே, வாசிங்க. திருடன் அகப்படுகிற போது எப்படி வெட்கப்படுகிறானோ அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள். கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்று, கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்று சொல்லுகிற அவர்களுக்கு, ராஜாக்களுக்கும் இன்னாதாமா, இன்னாதாமா, யாரை பார்த்து? மரத்தை பார்த்து. மரத்தை பார்த்துனது? He is my father. நீதான் எனக்கு அப்பா. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. யாரை பார்த்து? மரத்தை பார்த்து. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை,
உம்மை அம்மான்னு யாரை பார்த்து? கல்லை பார்த்து. வசனம் சொல்லுது, நீ வெட்கப்பட்டு போவாய். உன்னை உருவாக்கினது யார்? இன்னைக்கு புரிதல் இல்லை, இன்னைக்கு ஒரு தெளிவு இல்லை. எல்லாம் என்ன, கடந்த நாள் நான் ஒரு விசுவாச சந்திச்சு வந்த பாஸ்டர், எல்லாமே ஒண்ணுதான் பாஸ்டர், எல்லாமே எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. எல்லாமே மண்ணுன்னு சொன்னா சரிதான், எல்லாமே ஒன்னும் சொல்றேன், நீ விசுவாசியான்னு. ஆமா பாஸ்டர், எல்லாமே ஒண்ணுதான். அப்ப உனக்கு நான் திருவிழத்தை கொடுத்தேனே, என்ன கல்லாலே நடிச்சுக்கணும் என்ன? இல்லை, எல்லாமே ஒண்ணு இல்லை. எல்லாம் ஒண்ணுன்னா இயேசு ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை, இயேசு தன் ஜீவனை கொடுக்க அவசியம் இல்லை, சிலுவை சுமக்க அவசியம் இல்லை. தன் அன்பை வெளிப்படுத்தினார். நல்லா பாருங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்யுங்க. ஊர் 1000 சொல்லும், ஊர் பேச்சை கேட்டீங்க, தோத்திரம். நான் சொல்றேன், இந்த காலவெல்ல ஆண்டவர் உணர்த்துறத சொல்லுகிறேன். நீங்கள் யார்? ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கீங்க என்று அறிந்து சொல்லுங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தை, நீ யாரு? நீ ஆசீர்வாதத்துக்குரியவன். உன்னிடத்தில் ஆசீர்வாதம் புறப்படணும் உன்னிடத்துல இருந்து. ஏன்னா நோவா காலத்தில் மழை வந்தது. எத்தனை நாள் மழை வந்தது தெரியுமா? 40 நாள் இரவும் பகலும் மழை வந்தது. ஒரே நாளில் மழை பெஞ்சுது, வயநாடு காணோம். சுமார் 204 சென்டிமீட்டர் மழை ஒரு நாளில் பெஞ்சதுனால 3 கிராமமே காணோம். 800க்கு மேலே செத்துட்டாங்க. இன்னும் கணக்கு முடியல. யோசிச்சு பாருங்களேன், ஒரு கிராமமே இல்லை. ஒரு ஸ்கூல்ல போய் தங்கினாங்க, அந்த ஸ்கூலே காணோம். யோசிச்சு பாருங்களேன். நம்ம நினைக்கிறோம், ஆனா கர்த்தர் நினைச்சார்னா ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம்னா ஒரு கிருபை. ஒரு அம்மா சொன்னாங்க, டிவியில் சொன்னாங்க, 1:30 மணிக்கு என் பையன் ஊர்ல இருந்து வந்தான், பார்த்தா என்னை அப்படி கூட்டிட்டு போயிட்டு வெளியே போயிட்டேன். இல்லைன்னா நாங்கள் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருப்போம். நைட்டு 1:30 மணி தூங்குற நேரம். ஐயா, இதில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு தெரியாது, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாலும் தெரியாது. இன்னைக்கு எத்தனை ஆத்துமகள் எங்க இருக்காங்க தெரியுமா? ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான் தெளிவே இல்லை. நான் திரும்ப சொல்றேன், நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மனம் திரும்பியிருக்கிற சத்தியத்தை அறிந்தாதான் நான் என் விசுவாசத்தின் ஓட்டத்தை சரியான ஓட முடியும். இல்லைன்னா என் வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் தான். உன் விசுவாசத்தை நீ ஓடணும், ஒழுங்க வசனத்தை வாசி, வசனத்துக்கு கீழ்ப்படி. இதுதான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து நிறுத்தும். வசனத்தை அல்லாமல் சொல்லுகிற எதையும் கேட்காதீங்க. நான் திரும்ப சொல்ல, நான் வசனத்துக்கு மாற உபதேசம் பண்ணாலும் நான் கள்ள தீர்க்கதரிசி. வசனத்தின்படி நான் சொன்னாதான் அது கர்த்தருடைய வார்த்தை. என் இஷ்டத்துக்கு சொல்றதல்ல. வசனம் எனக்கு என்ன சொல்லுகிறதோ. அன்னைக்கு கானாவூர்ல திராட்சரசம் குறைப்பட்டது. இயேசுவின் தாயிடத்தில் சொல்லுற, அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவர் என்ன அதன்படி. அப்பதான் ஆசீர்வாதம் எங்க இருக்கு? அவர் சொல்றதுபடி செய்தாதான் ஆசீர்வாதம். தோத்தன அல்லேலூயா. சரி, இப்போ நோவா காலத்துல மழை வந்துச்சு. இன்னும் 40 நாள் மழை வந்து. பேழையில் எத்தனை நாள் இருந்தாங்க? பேழைக்குள்ள எத்தனை நாள் இருந்தாங்க? 120 நாள். அப்படிதானே? சரி, அப்போ நோவா ஜன்னலை திறக்கிறான். திறந்து நினைப்பற முதல்ல
காக்காவை அனுப்புறான். அது என்ன பண்ணுது? போயிட்டு வருது. அடுத்தது புறாவை அனுப்புனா போய் அத்தியலையே கொண்டு வந்தது. நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நம்ம போய் ஆலயத்தில் விசிட்டரா இருக்கிறோமா அல்லது சீஷனா இருக்கிறோமா? நான் வந்துட்டு போற நபரா இருக்கிறேனா அல்லது இயேசுவுக்கு சீஷனா இருக்கிறேனா? நீங்கள் கனி கொடுக்கிறவளாய் மாறுங்க. இந்த வார்த்தையை பிடிச்சு நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் காகத்தை போல சுத்தி விடுப்பா, காகத்தை சுத்தி வருகிற ஆளா இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் உமக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க? ஏன்னா அந்த வார்த்தை நீ வீட்டில் வைங்க. நான் தொடர்ச்சியா அடுத்த வார்த்தையை கொண்டு வர நேரம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்றது, நீங்கள் ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஓடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தேவரீர், உங்க வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், உங்க வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், உங்க வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். நான் ஆகாதவன் தள்ளப்படாதபடிக்கு, ஹல்லேலூயா, ஆகாதவனாய் தள்ளப்படாதபடிக்கு உனக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் இருக்க உதவி செய்யும். ஒரு காலத்தில் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவன வாழ்ந்தேன். என் வாழ்க்கை பாதி கடந்து போச்சு. ஒரு ஆண்டவர் பேசினார், ஜான், நீ யார் தெரியுமா? நீ யார் தெரியுமா? நீ எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற தெரியுமா? நீ எதுக்கு ஊழியத்துக்கு வந்திருக்க தெரியுமா? நான் வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது நிறைய செய்யணும் விரும்பினேன். ஆனா சில சோர்வுகள் என்னை அப்படியே உட்கார வச்சிடுச்சு, அப்படியே படுக்க வச்சிருச்சு. ஒரு நாள் திரும்ப பேசினார், நீ யார்? ஆசீர்வாதத்துக்குரியவன். நீ எழும்பு, நீ இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொண்டு சொன்னார். ஒரு சாட்சியா சொல்லுகிறேன், நான் வேதா கல்லூரியில் படிச்சு 2000 சில வருஷங்கள் 100க்கும் மேற்பட்ட பாடலை ஏற்ற கர்த்தர் கிருபை தந்தார். அப்படியே சில வருஷம் அப்படியே மறந்துடுச்சு, அப்படியே மறந்துட்டேன். ஏதோ ஊழியம் போற, ஏதோ கர்த்தர் ஆண்டவனை எழுப்பினார். உறக்கத்துக்கு எழுந்துரு, நீ எனக்கு பயன்படணும்னு சொன்னார். அடசம் ஒப்பு கொடுத்தேன். என்னை மாத்துங்கப்பா, நான் பிரயோஜனம் இல்லாதவனா இருக்கக்கூடாது, பிரயோஜனம் மாத்துங்கன்னு சொல்லி அர்ப்பணித்து தினமும் ஆலயத்தை ஜெபிக்க ஆரம்பிச்சேன். தினமும் ஆலயத்தை ஒரு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். திரும்ப சொல்றேன், கர்த்தர் இழந்தது திரும்ப ஆண்டு கொடுத்தாரு. எதை நான் தொலைச்சனோ அதை திரும்ப கொடுத்தாரு. திரும்ப பாடலை எழுத கர்த்தர் கிருபை கொடுத்தார். திரும்ப அநேக பாடலை எழுதுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதான் ஒவ்வொரு வாரம் ஆராதனை புதுதான் பாடுறதுக்கு காரணம். ஏன் சொல்ல தெரியுமா? நீ ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறாய். பிசாசு உன்னை மறக்கடிக்க பண்ணுவா, பிசாசு உன்னை மறக்கடிக்க பண்ணுவா. நீ யாருன்னு தெரிந்து எழுந்து ஓடிவா, ஆண்டவர் திரும்ப எழுதிருக்க பண்ணுவார். கண்களை மூடி ரீக்கஹாத்தரா, அழைத்தவரே மறந்திடவில்லை,
தெரிந்தவரே கை விடுவதில்லை. சொல்லுவோமா? அழைத்தவரே மறந்திடவில்லை, தெரிந்தவரே கை விடுவதில்லை. எபினேசரா இருப்பவரே இதுவரை எனக்கு உதவி நீரே. எபினேசரா இருப்பவரே இனியும் எனக்கு உதவி நீரே. அழைத்தவரே மறந்திடவில்லை, தெரிந்தவரே கை விடுவதில்லை. அழைத்தவரே மறந்திடவில்லை, தெரிந்தவரே கை விடுவதில்லை. எபினேசரா இருப்பவரே இதுவரை எனக்கு உதவி நீரே. எபினேசரா இருப்பவரே இதுவரை எனக்கு உதவி நீரே. தேவ பிள்ளையே, நீ ஆசீர்வாதத்திற்குரியவன். நீ ஆசீர்வாதமா இருக்க வேண்டியவன். சின்ன சின்ன தவறு உன் ஆசீர்வாதத்தை உன்னிலிருந்து பிடுங்கி விடுகிறது. இன்னைக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டிய நாம் தீமைக்கு தீமை செய்கிறோம், உதாசீனத்துக்கு உதாசீனத்தை செய்கிறோம். இல்ல, இது என் வேலை இல்ல, நான் ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்த கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? நான் ஆசீர்வாதத்துக்குரியவன் அறிந்து அதை சுதந்திரத்துக் கொள்ளணும்னு சொல்லி ஓடுங்க. தகப்பன் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனை உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். தகப்பனை உங்க சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். கிருபையாய், மகிமையாய், வல்லமையாய் அலங்கரிக்க செபிக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருந்தா உன் வலது கரத்தை உயர்த்தி, கர்த்தாவே என்னோட கூட பேசுறீங்க, இன்னைக்கு ஆசீர்வாதத்திற்கென்று அழைச்சிங்க. ஆனா இன்னைக்கு இந்த சின்ன சின்ன தவறு ஆசீர்வாதத்தை இலக்க வச்சிருந்த ஆண்டவரே, இன்னைக்கு வெறுமையான மனுஷனா இருக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்குள் கிருபையா இறங்குங்க. திரும்ப இழந்ததை திரும்ப பெற்றுக்கொண்டு ஓட உதவி செய்யுங்க. கைகள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. இப்போது கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம் உங்க